அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 3 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 9 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர்முனே நமஹ, ஸ்ரீமத் குருங்கமுனே நமஹ. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பேரருளாள எம்பெருமானார் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, 4ஆம் தேதி திங்கட்கிழமை கோட்புலியார் கலியனார் குரு பூஜை, 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, அன்றைக்கு வைத்திருதி ஸ்ரார்த்தம், அன்றைக்கு கரிநாள். 6ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், 8ஆம் தேதி பௌர்ணமி, அன்றைக்கு வரலட்சுமி விரதம், அடியவருள் ஒருவரான பட்டினத்தார் குரு பூஜை. 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி அவிட்டம் ஸ்ரவண விரதம், ருக் யஜுர் உபாகர்மா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ராவண பகுல பிரதமை காயத்ரி ஜபம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் புதன் குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரகமியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 3ஆம் தேதி அன்னைக்கு இரவு 7:08 கர்க்கடக ராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் மணி 11:57 தனுசு ராசிக்கும், 7ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:13 மகர ராசிக்கும், 9ஆம் தேதி பின்னிரவு காலை 4:03 கும்பராசிக்கும் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசியை நம்ம ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஒரு அனுகூலமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. சந்திராஷ்டமத்தில் தொடங்குது, பட் கேந்திரங்கள் பலமாகிருது. மீன்வை செவ்வாயினுடைய பார்வையினால் ராசி ரொம்ப ரொம்ப பலமாகிருது. எந்த காரியமும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இப்போ நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தைரியமாக எடுக்கலாம். ரொம்பவே அனுகூலமான ஒரு டைம் நமக்கு போயின்னு இருக்கு. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும்.
ஒரு தடைபட்டிருந்த காரியங்கள், உதாரணமாக ஒரு வீடு, மண்மனை, வாகனம் சம்பந்தமான விஷயங்களோ, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களோ அனுகூலத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. சுபகரைய செலவுகள் உண்டா, பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டு முக்கியமாக அந்த அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிற நேரம் அதற்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். சாமி, நான் இப்போது என்னுடைய வேலைக்கு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்குற இடத்துலையே எனக்கு ஒரு பதவி உயர்வை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்னா இப்போ அதற்கான நேரம் போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு எக்ஸாம் எழுதினா நான் பார்க்குற வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அதை நான் முயற்சி பண்ணலாமா? 100% முயற்சி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம், முன்னேற்றம் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசி நாதன் சுக்கிரன் அவருடைய ஒரு வலிமையான சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே பலனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு நம்ம எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்துருந்தோமோ அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க போகுது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குடும்பம் சார்ந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நமக்கு எடுத்துனோம்னா நம்முடைய ராசிக்கு இந்த திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பார்வைகள் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தை 2 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் ரிஷபராசிக்கு போய்கிட்டு இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பாங்க. எல்லாருடைய வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயின்னு இருந்தது. இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள், அது மாதிரி உங்களுக்கு கீழ்ப்படியாற்றக்கூடியவங்க, இவங்களாலலாம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் இடையில் இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் விலகும். புதிய மாற்றங்களுக்கான நேரம் வந்தாச்சு. ரிஷபராசிக்கு புதிய ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நேரம், எல்லா வகையிலுமே நன்மைகள் விளையக்கூடிய ஒரு நேரம் வந்துட்டுருக்கு. பொதுவாக பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு
தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். குருவினுடைய சாரம் பெற்று அவர் எழுந்தருளுகிறார். திரிகோணத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலம், கிட்டத்தட்ட ஒரு ராசிநாதனோடு சேர்த்து ஒரு 5 கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு இந்த நேரத்தில் வேலை செய்யுது. ஸோ இது உள்ளபடியே ஒரு 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 திரிகோணம் பலமாக இருந்ததுன்னா நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றி பெறும். அதுதான் அமைப்பு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய மாற்றங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானம் வலிமையாக இருக்குது, தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்குது. இப்போ தொழில் விரிவாக்கம் பண்ணணும், கடன் வாங்கலாமான 100% வாங்கலாம். தேவையான உதவிகள் கிடைக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம், அது எல்லாமே நமக்கு காத்துருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் நமக்கு தொடங்கும் போது நம்முடைய ராசிநாதனுடைய நகர்வுகள் பல விதத்திலும் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு யோகங்களை, அதிர்ஷ்டங்களை, மாற்றங்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்குது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பல விதத்திலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ராசிநாதன் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு 2.25 நாள், ஒரு 2.5 நாள் வச்சுக்கலாமே, அவர் நம்மளுடைய ராசியை 7ஆம் இடத்துலேருந்து பார்ப்பதும் சிறப்பு. ராசிக்கு புதன் வருவது இன்னும் சிறப்பு. ஒரு விஷயம் நம்ம தைரியமாக, தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்திலும் நம்மளால் ஈடுபட முடியும். அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ராசியை, எப்போதுமே ஒரு ராசியை அதனுடைய ராசிநாதன் பார்ப்பது என்பது சிறப்பு, ரொம்ப சிறப்பு.
அப்போ நமக்கு இந்த சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயணிப்பீர்கள். பெண்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் நமக்கு காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு 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 சில அந்த தடங்கல்கள்லாம் இருந்தது, கடன் அடைக்கிறதுல அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு அனுகூலம் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சனியினுடைய சாரம் பெற்று நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ராசியில் கேது கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஒருத்தர் கேட்டாங்க, ராகு கேதுக்கள் நெருப்பு ராசிக்கு பகை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ கேது நமக்கு வந்திருக்காரு, அதனால் நமக்கு அது பகை ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த நேரம் நமக்கு வந்து ஒரு பகையான நேரமா? அவங்க கேட்க வர கேள்வி வந்து அதுதான். இப்போ நாம் வந்து நமக்கு இந்த நேரத்தில் இந்த பஞ்சாங்கம் சம்பந்தமான விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ராசி நம்ம எடுத்துக்கணும். உதாரணமாக கன்னி ராசி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்னி ராசியில் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துனோம்னா, அந்த கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தார்னா என்ன பிரமாணம், நமக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தார்னா நமக்கு நட்பு அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிகத்தில் சனி இருந்தார்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சனி இருக்காரான்னு பாருங்கள். இப்போ நமக்கு விருச்சிகத்தில் சனி பகை போட்டு, ஆனால் ஜோதிடத்தில் எப்போதுமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், சரியா? அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. நாம் நினச்சிட்டு இருப்போம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. நிறைய இந்த ஜோதிடம் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை ஜோதிடம் பார்க்குறவங்களாகட்டும், நிறைய படிக்கணும். நிறைய படிக்கணும். நம்ம நானேனா உடனே ஐயோ கர்வத்தோடு பேசுகிறாருன்னு உடனே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. ஏன்னா குறைந்தது ஒரு 25 வருஷம் நாம் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறைந்தது அதுக்கு மேலே இருக்குது, 25 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் உடனே இதில் வந்து கர்வம் அப்படின்லாம் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராக்டிஸிங். இப்போ டாக்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய வாத்தியார், நம்ம செந்திலடிமேந்திரன் ஐயா சொல்லுவார். ஸோ ப்ராக்டிஸிங் அஸ்ட்ராலஜர்னு போடணும். இப்போ டே டு டே நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். ரைட், சொல்ல வந்த விஷயத்தை விட்டு வேற எங்கேயோ போகிறேன். இப்போ விருச்சிகத்தில் சனி பகைன்னு நமக்கு பஞ்சாங்கம் சொல்கிறது. ஆனால் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்துக்கு விருச்சிகம் ராசி கொடுத்துருக்கு. அதனால் சனி விருச்சிகத்துக்கு ஒரு நட்பு கிரகம் ஆயிடும். அதை மாதிரி சிம்ம ராசியில் நமக்கு இப்போ தான் விஷயத்துக்கு வரோம். சிம்ம ராசியில் கேதுவினுடைய நட்சத்திரமான மகம் இருக்குது.
பெரிய ஒரு பாக்கியம், உள்ளபடியே ஒரு பெரிய விஷயம். நட்சத்திராதிபதி அந்த ராசியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு யோகங்கள் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், கேதுங்கிறவர் ராசியில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நம்ம லக்னத்தில் ட்ராவல் பண்ணும்போதோ நம்மளை தனியாக விட்டுருவார். தனியாக சில அதுதான் இந்த நேரத்தில் நமக்கு நடக்குது. அப்போ இந்த நேரம் நமக்கு எடுத்துட்டோம்னா நமக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னா வீடு மண்மனை யோகங்கள், ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் முக்கியம். பெண்களுக்கு ஒரு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமாக பயணங்கள் போகிறது, நிறைய படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய நகர்வு இந்த நேரத்தில் நமக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுற, குருவினுடைய சாரம் பெற்று மாறுற கன்னிராசிக்கு ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான நல்ல நேரம் போயின்னு இருக்கு. எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். மனதிற்கு நிறைவான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு, புதிய தொழில் ஒன்று ஆரம்பிங்க நினச்சிங்கன்னா தொழில் ஆரம்பிப்பதற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு சிறப்பாகவே இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த மட்டில் வீடு மண்மனை யோகங்கள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு ஹெல்ப், அதெல்லாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமர்ந்திருக்கார். 5ஆம் இடமானது ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். அதே மாதிரி பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஈடுபடுறது நமக்கு நல்லது. எல்லா விஷயத்திலுமே ஒரு அவசரம், பதட்டம் அதெல்லாம் உண்டாகலாம்.
ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக அதில் பார்த்து இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டோ கைடோ அல்லது யார்ட்டையாவது நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் படபடப்பு வேண்டாம். நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது பார்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். மாணக்கர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம். ஏன்னா 4ஆம் இடத்தை கல்வி காரகனான புத பகவான் பார்க்க போகிறார். ஒரு மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், அதற்கு தயாராவது, இது மாதிரியான விஷயங்கள், அது எல்லாத்திலுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள், மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டு இருந்த பல காரியங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ராசிநாதன் மிகவும் பலன் தரக்கூடிய வகையில், ஒரு மிகப்பெரிய பலன்கள் தரக்கூடிய வகையில் நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பார்வையானது உங்களுடைய 2, 5, 6 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு 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 சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்ய நீங்கள் முற்படுவீர்கள். ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை சரி செய்யணும், அதுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்க, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து புது தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தினருக்கெல்லாம் அடுத்த மாதம் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஆவணி மாதம் பிறந்ததுனாலே உங்களுக்கு யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு மனசுக்குள்ளே சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு சப்தமஸ்தான சஞ்சாரம், மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக, அற்புதமாக, நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. புதிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் கூட விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தொழில் ஸ்தானத்தில் பஞ்சம விரையாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கார். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்தாலோ, இல்லை ஒரு புதிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு யுனைட்டட், நல்ல நீங்கள் சேர்ந்திருப்பதற்கு பயணிப்பதற்கான ஒரு சூழல்கள் உருவாகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். புதிய உத்தியோகத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் சில சிக்கல்கள் வந்தாலும் கூட புதிய உத்தியோகத்துக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுற 6, 9 உடையவரான புத பகவான் நம்ம ராசியை நேரடி பார்வையாக பார்க்க போகிறார். நாள் தொடங்குகிற அன்னிலேருந்தே இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அதில் தீர்க்கமான முடிவு நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தொழிலில் இருந்து உத்தியோகத்திலெல்லாம் சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய முன்னேற்றம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் சனி ராகு, 7ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள்.
புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் விரிவாக்கம் பண்ணுவதற்கான ஒரு உத்வேகம் உங்கள்கிட்ட இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த இந்த இட ரிஜிஸ்ட்ரேஷன், இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. அதுவே ஒரு பெரிய அனுகூலம். ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை. பெண்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட்டுச்சப்பில் இருக்குல்ல, நான் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் இதே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாம் இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முடியலை, நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறோம். திருமணத்திற்கான சிறப்பு பூஜை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆன்லைன் தான். இது 100% இலவசம். இப்போ கீழே காணக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா நாம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லபடியாக எல்லாம் நடக்கட்டும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.